1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி கேரள மாநிலம் கண்ணூர் அருகில் உள்ள செருப்பழசி என்ற சிற்றூரில் பிறந்தவர்தான் மாஞ்சேரி நாராயணன் நம்பியார். இதனை சுருக்கித்தான் தன்னுடைய பெயரை எம்.என். நம்பியார் என்று வைத்துக் கொண்டார். நம்பியார் கேரளத்தில் பிறந்தாலும் ஊட்டியில் வளர்ந்தவர். அங்குள்ள நகராட்சி பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்தவர். நம்பியாருக்கு 13 வயதாக இருந்தபோது 1930ஆம் ஆண்டில் ஊட்டியில் முகாமிட்டிருந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் ஸ்ரீ மதுரை தேவி வினோத பாலகான சபாவின் நாடகங்களை கண்டு கலை ஆர்வம் கொண்டார். முதலில் நாடக குழுவில் நம்பியாருக்கு கிடைத்த வேலை என்ன தெரியுமா? சமையல் செய்வது. ஆம், தன்னுடைய திரை வாழ்க்கையை சமையல்காரராக துவங்கிய நம்பியார் பின்னாளில் சினம் கொண்ட சிங்கமாக இருந்த எம்ஜிஆருக்கே மதம் கொண்ட யானையாக வில்லன் கதாபாத்திரத்தில் தோன்றினார். சர்வாதிகாரி என்னும் படத்தில் மகாவர்மன் என்ற சர்வாதிகாரியாக நம்பியார் நடித்திருப்பார். இந்த படமே எம்ஜிஆருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அதற்கு காரணம், அதுவரை அப்படி ஒரு வில்லனை திரைத்துறை பார்த்தது இல்லை என்றே கூறலாம். சர்வாதிகாரி படத்திற்கு பின்னரே எம்ஜிஆர் கதாநாயகன் என்றால் நம்பியார்தான் வில்லன் என்ற நிலை உருவானது. எத்தனை வில்லன்கள் வந்தாலும் எம்ஜிஆருக்கு வில்லன் நம்பியார்தான் என்ற நிலையை மந்திரகுமாரி, 1000ல் ஒருவன், அரச கட்டளை, தாய் சொல்லை தட்டாதே, எங்க வீட்டு பிள்ளை தொடங்கி பல வெற்றி படங்கள் உருவாக்கின. 1946ஆம் ஆண்டில் தனது உறவினரான ருக்மணி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நம்பியாருக்கு மாப்பிள்ளை தோழனாக இருந்தது நம் எம்ஜிஆர் தான். அந்த அளவிற்கு எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் என அனைவரோடும் மிகுந்த தோழமையோடு பழகி வந்தார் நம்பியார். நம்பியார் கொடூர வில்லனாக புகழ்பெற்ற நிலையில் பாசமலர், ரகசிய போலீஸ் 115, கண்ணே பாப்பா உள்ளிட்ட பல படங்களில் குணச்சித்திர வேடம் ஏற்று நடித்து நம்பியாரா இவர் என மக்களை வியக்க வைத்தார். திரைப்படங்களில் வில்லனாக நடித்த போதும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கங்களை கடைபிடித்து சிறந்த தெய்வ பக்தி கொண்ட நல்ல மனிதராகவும் திகழ்ந்தார். தொடர்ந்து 65 ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று வந்த நம்பியார் ஐயப்ப பக்தர் மட்டுமல்லாமல் முருக பக்தராகவும் திகழ்ந்தார். எம்ஜிஆர் முதல்வரான பிறகு நம்பியாரிடம் சென்று வாரியம் ஒன்றுக்கு உங்களை தலைவராக நியமிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதற்கு நம்பியாரோ, நான் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவில்லையா சீஃப் மினிஸ்டர் சார் என்று மரியாதையாக மறுத்தாராம். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், மு. கருணாநிதி, வி.என். ஜானகி, ஜே. ஜெயலலிதா, என்.டி. ராமாராவ் ஆகிய 6 முதலமைச்சர்களுடன் கலை உலகில் இணைந்து பணிபுரிந்தவர் நம்பியார் என்றால் அது மிகையாகாது. சினம் கொண்ட சிங்கங்களாக திரையில் வலம் வந்த ஹீரோக்களுக்கு மதம் கொண்ட யானையாக பயத்தை காட்டிய நம்பியார்தான் உண்மையான வில்லன். நம் நம்பியார் தமிழக மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் வில்லாதி வில்லன் எம்.என். நம்பியார் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.